பத்திரிகையாளர் கே கார்த்திகேயன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம். விஜய் திருந்த வேண்டும், ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகன் சொல்லியிருக்காரு. அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழி நடத்துவதில் என்ன தவறுன்னு அவர் கேட்டிருக்காரு. உங்களுடைய பார்வை சார். எல் முருகன் அவர்கள் பாஜகவினுடைய செயல் திட்டம் என்ன, அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதைத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல. ஒரு அதிமுக என்கிற கட்சியே தங்கள் கொள்கைப்படிதான் நடக்க வேண்டும், ஆர்எஸ்எஸ் கொள்கையை ஏற்றுதான் நடக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் முன்மொழிகிறார். ஸோ அந்த அவர் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் செயல் திட்டத்தை ஒரு 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 சில வரிகளில் கோடிட்டு காட்டியிருக்காருன்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை, அதுவும் பாஜக ஆர்எஸ்எஸ் இந்த தாய்க்கழகமான ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாடு என்பது ஒரு லாஸ்ட் பேஸ்டியன். அதாவது கேரளாவில் கூட திரிசூரில் தன்னிச்சையாக பாஜக தனித்து நின்று கூட ஒரு லோக்சபா சீட் வெற்றி பெற முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் அவர்களால் தனித்து நின்று ஒரு எம்எல்ஏ சீட் கூட பெற முடியாது என்பதுதான் கலை யதார்த்தம். கடைசியாக அவர்கள் தனித்து நின்றது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்கு என்பது வெறுமனே ஒரு 5.3%. ஆங்காங்கே ஒரு சில சீட்டுகள் மட்டும்தான், கவுன்சிலர் சீட் தான். அதை தாண்டி அவர்களால் சோபிக்க முடியாது என்பதுதான் கலை யதார்த்தம். அப்போ இந்த திராவிடம் மற்றும் அந்த திராவிட அரசியல், இருதுருவ அரசியல் என்பது வேரூன்றி போயிருக்கிறது. அண்ணா, பெரியார், அண்ணா, கலைஞர் மற்றும் அதற்கு அந்த அவர்கள் முன்மொழியக்கூடிய திராவிட அரசியல் என்பது இங்க வேரூன்றி இருக்கிறது. அந்த நிலையை ஏதாவது ஒரு செய்து தகர்த்து விட முடியாதா? அட்லீஸ்ட் ஒரு சிறு பாதிப்பையாவது, ஒரு ஜஸ்ட் ஆங்கிலத்தில் டு மேக் இன்ரோட்ஸ் சொல்வார்கள், ஒரு சின்ன ஒரு ஒரு சரிவையாவது செய்து விட முடியாதா என்றது ஒரு நீண்டகால செயல் திட்டம் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவிற்கும். அதனுடைய ஒரு நீட்சி தான் இந்த இருதுருவ அரசியலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் தலைமையில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டு அங்க ஒரு தலைமை இருக்கிறதா என்ற ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் 2017 அந்த கட்சியை பிளவுபடுவதற்கு ஒரு காரணமாக பாஜக விளங்குகிறது. அதன் தொடர்ச்சியை நாம் இன்று வரை பார்க்கிறோம். எப்படியாவது இந்த கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும், இந்த இருதுருவ அரசியலை உடைக்க வேண்டும், அந்த உடைத்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை இங்கே புகுத்த வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை புகுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நீண்டகால செயல் திட்டம். அதில் ஒரு அளவுக்கு அவர்கள் பயணம் கண்டிருக்கிறார்கள் என்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தில் கூட நாம் பார்க்க முடியும். திமுக தொடர்ந்து பாஜகவை ஒரு மதவாத சக்தி என்று ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அரசியலில் ஆதாயம் காண நினைக்கிறது அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜகவை அதனுடைய மதவாத அந்த கேரக்டரை ஏற்றுக்கொள்ளும் விதமாக, அதை எப்படியாவது இயல்பு நார்மலைஸ் பண்ணும் விதமாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ அவர்களுக்கு எந்த திராவிடம் அவர்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறதோ, அதில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய அந்த இருதுருவ அரசியல் முக்கியமான இருக்கக்கூடிய அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளரை வைத்து பாஜகவை ஒரு மதவாத சக்தி அல்ல, இல்ல மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேச வைப்பதற்கு இல்லையா, அந்த இல்லைக்கு அதிமுகவை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதில் கிடைத்த நம்பிக்கையில் தான் இன்று எல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் வெளிப்படையாகவே பேசுகிறார்கள். ஆர்எஸ்எஸ்ஐ பின்பற்றினால் என்ற தவறு என்று கேட்பதற்கிறது இல்லையா, அது அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து போகிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான் அப்படின்னு, அவர்களுடைய செயல் திட்டம் இதுதான் வெளிப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக அந்த அவர்களுடைய செயல் திட்டம் மற்றும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு ஸ்போக்ஸ்மேனாக எடப்பாடி பழனிசாமியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக திரு விஜய் அவர்களும் ஏற்றுக்கொண்டால் என்ன தவறு என்ற கேள்வி கேட்கும் நிலைக்கு வந்திருக்கிறார்கள். பாஜக தொடர்ந்து இங்கு ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்து பல தேர்தல்களில் தோல்வியுற்றால் மக்களால் மறுக்கப்பட்டாலும் கூட, அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் மதவாத கொள்கை மறுக்கப்பட்டாலும் கூட, மக்களால் ரிஜெக்ட் செய்யப்பட்டாலும் கூட தமிழ்நாட்டில் அதை எப்படியாவது ஏற்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய செயல் திட்டம். அதனால்தான் தொடர்ந்து அவர்கள் 80 versus 20 இல்ல கோவிட் ஜிஹாதோ இல்லை சமீப காலத்தில் கூட அவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பெரும்பான்மைவாதம் பேசக்கூடிய கருத்துக்கள், அது எந்த தளர்வும் செய்யாமல் பிரதமராக இருந்தாலும் சரி, இல்ல ஆர்எஸ்எஸ் முன்னணி தலைவராக இருந்தாலும் சரி, இல்ல செக்யூலரிசம் இடைச்சர்கள் அதை நீக்க வேண்டும் என்று இதற்கு முன்பு இந்த துணை குடியரசுத் தலைவர் பேசுவதானாலும் சரி, அவர்கள் கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கிறார்கள். அதை எப்படியாவது இங்கும் ஏற்க செய்ய வேண்டும். மித்த மாநிலங்களில் நாம் ஓரளவுக்கு பல மாநிலங்களில் வெற்றியை கண்டுவிட்டோம், ஒரு சில மாநிலங்களில் ஓரளவுக்கு வெற்றி கண்டுவிட்டோம். தமிழ்நாட்டில் அதற்கான சாத்தியக்கூறே இல்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்பதற்கு அவர்கள் துணைக்கு எடுத்திருக்கக்கூடிய கட்சி தான் அதிமுக. அதில் ஏன் விஜய் போன்றவர்களையும் அதை உள்ளிறக்கம் செய்யக்கூடாது என்பதை அவர் தன்னுடைய ஆசையை அபிலாஷையை வெளிப்படுத்துகிறார் எல்முருகன் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப முற்றிலுமாக அதிமுக பாஜகவினுடைய இல்ல ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் கட்டுக்குள் இருக்கிறது என்பதைத்தான் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு கார்த்திகேயன்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.